ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் தாளிச்ச உருண்டைங்க. இதை சில பேர் காஞ்சிபுரம் இட்லின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு தேவையானது, முன்னாடியே நம்ம அரிசி ஊற வச்சுக்கணும். நம்ம அரிசி கொஞ்சம் உளுந்து 2 பொடி போட்டுக்கணும். 2 அழகு அரிசிக்கு 2 பொடி உளுந்து போட்டால் நல்லா உருண்டை சாஃப்டாகவும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கூடவே கொஞ்சம் தேங்காய், தேவையான அளவு பூண்டு போட்டு இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன், அதுலேயே கொஞ்சம் நெய்யை ஊற்றிடலாம். நெய் ஊற்றினா நல்லா வாசனையாக நல்லா இருக்குங்க. அதனால தான் நெய் ஊற்றணும். இப்போ அதுக்கு தேவையான பொருளை பார்த்தோம்னா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், மிளகு, கொஞ்சம் காஞ்ச வத்தல், மிளகாய், இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சதெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் பொன்னிறமாக வரட்டோன்னிட்டு பொரிச்சுக்கணும். அதுக்கப்புறமா சீரகம், மிளகு அதில் சேர்த்துட்டு கூடவே மிளகாயும் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டோன்னு கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கூடவே கொஞ்சம் பெருங்காயம், நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை அதில் ஊற்றிடணும். மாவு கட்டியாக தான் அரைக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் இதுலேயே மாவு வெந்துடும், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிற அளவுக்கு இதை வதக்கணும். அடி பிடிக்காதபடி அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்ததும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடணும். அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். பாருங்கள், இது போல் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வேக வைக்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுட்டு அது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருண்டைங்களை பிடிச்சி வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஆவி வந்ததும் உருட்டின உருண்டைங்களெல்லாம் உள்ளே வச்சிடணும். அதை மூடிட்டு ஒரு 20 நிமிஷம் வேகட்டுங்க. அது 20 நிமிஷம் வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம ஊற்றணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், இப்போ உருண்டை நல்லா வெந்துடுச்சு. அவ்வளவுதாங்க. நீங்களும் ஒரு தடவை இது போல் செஞ்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.